வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 70 பிஎல்சி விஎஃப்டி மாட்பஸ் கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிஎல்சிக்கும் வேரியபிள் ஃப்ரீக்குவென்சி டிரைவ் என்று சொல்லப்படுகிற இன்வெர்ட்டருக்கும் இடையில் மோட்பஸ் புரோட்டோக்கால் மூலமாக எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போன வீடியோவில் ஏற்கனவே ஒரு பிஎல்சிக்கும் ஒரு வேரியபிள் ஃப்ரீக்குவென்சி டிரைவுக்கும் இடையில் டிஜிட்டல் இன்புட்ஸை பயன்படுத்தி அதை எப்படி அந்த வேரியபிள் டிரைவை இயக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஒரு பிஎல்சியை வைத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்வெர்ட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு நம்ம மோட்பஸ் கம்யூனிகேஷன், அதுவும் RS485 அப்படிங்கிற ஒயரிங் மெத்தடில் மோட்பஸ் RTU அப்படிங்கிற ப்ரோட்டோக்காலில் கம்யூனிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு அந்த வேரியபிள் ஃப்ரீக்குவென்சி டிரைவ் VFD 1, 2, 3 அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த மோட்பஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் மோட்பஸ் RTU கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஎல்சியை வச்சு 247 இன்வெர்ட்டர் வரைக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் டு மெனி அப்படின்னு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். RS485 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிம்பிளான 2 ஒயரில் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட். அதில் அந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் A, இன்னொன்று B அப்படின்னு ரெண்டு ஒயர். அது ஸ்க்ரீனிங் பண்ணப்பட்டிருக்கும். ஷீல்டு வச்சு நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ்க்காக ஸ்க்ரீனிங் பண்ணப்பட்ட அந்த ஒயரை வச்சு அந்த 2 ஒயர் மூலமாகவே எல்லா பிஎல்சியும் இதில் உள்ளபடி பேரலாக அந்த கனெக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் A அப்படிங்கிறது இதில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்வேர்ட் அல்லது ரிவர்ஸ் டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷனை மாற்றி அந்த பாசிட்டிவ் நெகட்டிவை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போது A Bயை விட மோர் பாசிட்டிவாக இருந்தால் அந்த டேட்டாவுக்கு பேர் 1. B Aயை விட மோர் பாசிட்டிவாக அப்படி மாற்றி இருந்தால் அது டேட்டா 0. இந்த மெத்தடில் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் தான் RS485. அந்த RS485 கம்யூனிகேஷன் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு ஒயரிங் பண்ணிக்கிட்டு நம்ம கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரோட்டோக்காலில் இந்த மோட்பஸ் அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் 1979 மோடிகான் அப்படிங்கிற கம்பெனி இதை கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பேர் என்னென்னா ஸ்னைடர் எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேரில் பிஎல்சி ஆட்டோமேஷனில் ஒன் ஆஃப் த லீடர்ஸ். அவங்க தான் 1979 மோடிகான் அப்படிங்கிற பேரில் அவங்க கம்பெனி இருக்கிறப்ப இந்த மோட்பஸ்ஸை அவங்களுடைய பிஎல்சிக்கும் இன்வெர்ட்டருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் தேவை ஏற்படுகிறப்ப அதற்காக டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இண்டஸ்ட்ரியல் கம்யூனிகேஷனில் இந்த மோட்பஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஏன்னா ஒரு மாஸ்டரை வைத்து நிறைய ஸ்லேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பிஎல்சியை வச்சு நிறைய இன்வெர்ட்டரை ஒரே இந்த 2 ஒயர் மூலமாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோட்பஸ் RTU அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, RTU அப்படிங்கிறது ரிமோட் டெர்மினல் யூனிட் அப்படிங்கிற அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் RTU. இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டா பிட் பை பிட் டேட்டா கம்யூனிகேட் பண்ணப்படுகிறது. ஸோ இது நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டராக இருக்கிற ஒரு பிஎல்சிக்கும் இடையில் இந்த மாதிரி இந்த கம்யூனிகேஷனை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதே மோட்பஸில் மோட்பஸ் TCP/IP அப்படிங்கிற மெத்தட்லேயும் கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. அது என்னென்னா TCP அப்படிங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், ஐபிங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஸோ இந்த 2 ப்ரோட்டோக்காலுமே நம்ம இன்டர்நெட் மூலமாக ஒரு டேட்டாவை அனுப்புறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ப்ரோட்டோக்கால். ஸோ இன்டர்நெட் மூலமாக அந்த மோட்பஸ் மெத்தடில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப இந்த ப்ரோட்டோக்காலில் பண்ணுவாங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மோட்பஸ் RTU மெத்தடில் ஒரு பிஎல்சிக்கும் இன்வெர்ட்டருக்கு இடையில் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மோட்பஸ் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது மாஸ்டர் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். மாஸ்டர் கேட்குற கேள்விக்கு ஸ்லேவ்ஸ் பதில் சொல்லணும். இதை ஒரு சின்ன உதாரணம் மூலமாக பார்க்கலாம். அதாவது ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிடும். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுடுங்க. அப்போ அந்த டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ அந்த டீச்சர் வரிசையாக ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க உடனே அந்த ஸ்டூடெண்ட் எஸ் மேம்,
ப்ரெசன்ட் மேம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இந்த மோட் பஸ் கம்யூனிகேஷன்லேயும். மோட் பஸ் கம்யூனிகேஷனில் டீச்சர் வந்து ஒரு மாஸ்டர், அதே மாதிரி பிஎல்சி வந்து மாஸ்டர். ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டர்ஸ். இந்த கிளாஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மாஸ்டர் கேட்குற கேள்விக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதில் சொல்லணும். மாஸ்டர் வந்து 2 விதமாக கேள்வி கேட்பாங்க. ஒரு விதம் வந்து யூனிகாஸ்ட் மோடு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை பேர் சொல்லி அவங்க கூப்பிட்றப்ப அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் எஸ் மேம், ப்ரெசன்ட் மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து யூனிகாஸ்ட் மோடு. இன்னொன்று வந்து ப்ராட்காஸ்ட் மோடு. அந்த ப்ராட்காஸ்ட் மோடு அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது எல்லாருக்கும் பொதுவான கமெண்ட். டீச்சர் சைலன்ஸ் அப்படிம்பாங்க. எல்லோரும் சயின்ஸ் புக்கை எடுத்துக்கிடுங்க, பேஜ் நம்பர் 45 திருப்புங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இது வந்து ப்ராட்காஸ்ட் மோடு. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், அதே மாதிரி எல்லா பிஎல்சி எல்லா இன்வெர்ட்டருக்கும் காமனாக கொடுக்குற கமாண்ட் எல்லாமே அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் மோடில் வரும். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் மோடில் நம்ம எமர்ஜென்சி ஆஃப் அந்த மாதிரி கமாண்ட்ஸை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த மெஷின் சடனாக நிற்கணும், எல்லா கண்ட்ரோலையும் ஒரே நேரத்தில் நிறுத்தணும்னா அந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் மோடில் அதுக்கு ஸ்டாப் கமாண்ட் கொடுக்குறப்ப எல்லா இன்வெர்ட்டரும் அந்த கமாண்டை ரிசீவ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 விதமாக மோட் பஸ்ஸில் பண்ணுறாங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த மோட் பஸ் கம்யூனிகேஷனில் முதல்ல நம்ம பிஎல்சியை வந்து அதனுடைய பேராமீட்டர்ஸை செட் பண்ணிக்கணும். அந்த பிஎல்சி பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதில் வந்து மோட் பஸ்ஸில் என்ன மோடில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது முதல்ல அது மோட் பஸ் ஆர்டியு மோடு. அப்புறம் அதனுடைய பாட் ரேட். அந்த பாட் ரேட் வந்து உதாரணத்துக்கு 9600 பிட்ஸ் பர் செகண்ட். அந்த மாதிரி என்ன ஸ்பீடில் கம்யூனிகேட் பண்ண போகிறோம், டேட்டா பிட்ஸ் எத்தனை, பாரிட்டி பிட்ஸ் எத்தனை, நன் பாரிட்டி, ஈவன் பாரிட்டி, ஆட் பாரிட்டி, இந்த மாதிரி பாரிட்டி பிட்ஸ். அப்புறம் ஸ்டாப் பிட்ஸ். ஸ்டாப் பிட் வந்து 1 இருக்கலாம் அல்லது 1.5 ஆர் 2 இந்த மாதிரி. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் முதல்ல பிஎல்சியில் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும். இதே பேராமீட்டர்ஸை இன்வெர்ட்டர்லேயும் அதே ஸ்பீட் ரேட்டு, அதே டேட்டா பிட்டு, பாரிட்டி உண்டா கிடையாதா, ஸ்டாப் பிட் எத்தனை, இதெல்லாம் ப்ராப்பராக அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் வேறு மாதிரி இருந்தால் கம்யூனிகேஷன் சரியாக நடைபெறாது. ஸோ பிஎல்சியில் செட் பண்ணிக்கிட்டோம். பிஎல்சியை வந்து மாஸ்டராக நம்ம செட் பண்ணிக்கிறோம். கம்யூனிகேஷன் மெத்தட் வந்து RS485. ஸோ பிஎல்சி அஸ் அ மாஸ்டர் அப்படி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தால அந்த ப்ரோட்டோக்காலுடைய டேட்டா ஸ்ட்ரக்சரை பாருங்கள். முதல் பைட் வந்து டேட்டா, அந்த ஸ்லேவோடைய அட்ரஸ். எந்த இன்வெர்ட்டர், ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் நம்பர் 1 2 3 4 நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். அந்த அட்ரஸோடைய அதை வந்து 1 பைட் வேர்டாக நம்ம அனுப்புகிறோம். அடுத்த பைட் வந்து ஃபங்க்ஷன் கோடு. இந்த ஃபங்க்ஷன் கோடை வச்சு தான் அந்த ஸ்லேவ், அதாவது இன்வெர்ட்டர் வந்து என்ன அந்த மாஸ்டர் கேட்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த டேட்டாவை அனுப்பும் அல்லது அதுக்கு தகுந்தாற் போல் ஒர்க் பண்ணும். அடுத்தது அந்த ஃபங்க்ஷன் கோடுக்கு அடுத்தல டேட்டா வந்து 0 பைட்ஸ்லேருந்து 252 பைட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அடுத்தால சிஆர்சி, இது வந்து ஸ்டாப் பிட்டு. இந்த ஸ்டாப் பிட் பார்த்திங்கன்னா சிஆர்சி லோ, சிஆர்சி ஹை அப்படின்னு சொல்லி 2 பிட் இருக்குது. இந்த ரெண்டு பைட் இருக்குது. இந்த 2 பைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எரர் செக்கிங்காக, கன்ஃபர்மேஷனுக்காக இது வந்து பண்ணிக்கிறது. அடுத்தது இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் கோடுன்னு சொல்லி பார்த்தோம். நார்மலாக நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து சீமென்ஸ் சினாமிக்ஸ் இன்வெர்ட்டரை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த சீமென்ஸ் சினாமிக்ஸ் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் பிஎல்சியிலிருந்து 3 விதமான ஃபங்க்ஷன் கோடை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் கோடை பற்றி சொல்கிறேன். ஃபங்க்ஷன் கோடில் வந்து முதல் ஃபங்க்ஷன் கோடு வந்து FC3. இது வந்து ஒரு டேட்டாவை இன்வெர்ட்டர்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு பிஎல்சி அனுப்புகிற ஒரு கோடுன்னு வச்சுருங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கோடை அனுப்புகிறப்ப எப்படி என்ன ஃபார்மேட்டில் அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பைட் வந்து அட்ரஸ். அந்த அட்ரஸ் வந்து ஸ்லேவ் அட்ரஸ். எந்த இன்வெர்ட்டர், இது உதாரணத்துக்கு ஒரு பிஎல்சிக்கு கீழே வந்து 5 இன்வெர்ட்டர் மாட்டியிருக்கோம். 4வது இன்வெர்ட்டர்லேருந்து ஒரு டேட்டா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க பிஎல்சிக்கு. அப்போ 4 அப்படின்னு போட்டுருவோம். ஓகே. அப்புறம் அந்த பைட் 2, 2வது பைட் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் கோடு. என்ன ஃபங்க்ஷன் கோடு? ஃபங்க்ஷன் கோடு 3. அப்போ ஃபங்க்ஷன் கோடு 3னாலே அந்த இன்வெர்ட்டர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அடுத்து வரக்கூடிய 4 பைட்டையும் நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து வரக்கூடிய 4 பைட் என்னவாக இருக்கும்னா, மொதல் 2 பைட் வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர். அதாவது அந்த இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டேட்டா ரெஜிஸ்டர், ஸ்பீடு, ஃப்ரீக்குவென்சி அல்லது கரண்ட்டு, என்ன வோல்டேஜில் இருக்குது அல்லது என்ன அக்சலரேஷனில் இருக்குது, இதை மாதிரி ஏதோ ஒரு டேட்டா, அந்த டேட்டா இருக்கிற ரெஜிஸ்டர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 100வது ரெஜிஸ்டர், இன்னும் நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். 100வது ரெஜிஸ்டர்னு வச்சுடுங்க, ஒரு உதாரணம் சொல்ல. அப்போ 100வது ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது மொதல் 2 பைட்டில் இருக்கும். அடுத்த 2 பைட்டில் வந்து
நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். 100வது ரெஜிஸ்டர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 10 ரெஜிஸ்டருடைய டேட்டா 101, 102, 103, 109 வரைக்கும் உள்ள 10 ரெஜிஸ்டர் டேட்டா இந்த பிஎல்சிக்கு தேவைன்னு வச்சுக்கணும். அப்போ அந்த பிஎல்சி வந்து இதில் வந்து 100 அப்படின்னு போட்டுட்டு அடுத்த 2 பைட்லேயும் 10 அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அனுப்பிச்சி வைக்கிது. அப்போ என்ன ஆகும்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், அந்த இன்வெர்ட்டருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா அட்ரஸ், அந்த இன்வெர்ட்டருடைய அட்ரஸ் என்னவோ அதை பைட்டில் போடும். அது வந்து 4வது இன்வெர்ட்டர், ஸோ 4ன்னு. அடுத்தது அந்த ஃபங்க்ஷன் கோடு, என்ன ஃபங்க்ஷன் கோடுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரீடு ஃபங்க்ஷன் கோடுங்கிறனால 3. அடுத்தால நம்பர் ஆஃப் பைட்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் அது டேட்டா அனுப்புது அப்படிங்கிற தகவல். அதுக்கடுத்தால பைட் 4 அண்டு பைட் 5 வந்து எப்படி இருக்கும்னா ரெஜிஸ்டருடைய வேல்யூ, அந்த 100வது ரெஜிஸ்டருடைய வேல்யூ. அடுத்த பைட் 6 பைட் 7 வந்து 101வது ரெஜிஸ்டருடைய வேல்யூ. அடுத்தால 102, 103, 109 வரைக்கும் இப்படி வரிசையாக அதனுடைய வேல்யூஸை போகிறோம் அனுப்பிச்சிட்டு கடைசி அந்த ஸ்டாப் பிட், அதாவது ரெஜிஸ்டர் என் வேல்யூ முடிஞ்ச உடனே அந்த சிஆர்சி அப்படிங்கிற அந்த கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய அந்த பைட்டை வந்து ஹை லோ கமாண்டை அனுப்பும். இதன் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் வந்து முடியும். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் கோடு 3 ஒர்க் பண்ணுது. இப்போ அடுத்தது ஃபங்க்ஷன் கோடு 6 பார்ப்போம். ஃபங்க்ஷன் கோடு 6 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை, உதாரணத்துக்கு என்ன ஸ்பீடில் ஓடணும் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி டேட்டாவை பிஎல்சிலேருந்து இன்வெர்ட்டருக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னு வச்சுருங்க. அப்போது என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் ரெஜிஸ்டர், அந்த பிஎல்சிலேருந்து இன்வெர்ட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அந்த என்ன ஃப்ரீக்வன்சியில் ஓடணும்னு. அந்த ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டாவை நம்ம எழுத போகிறோம்னு வச்சுருங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அட்ரஸ்ஸு, அந்த ஸ்லேவ் அட்ரஸ். இப்போ 4வது இன்வெர்ட்டர் 4ங்கிற அட்ரஸ்ஸு, அந்த இன்வெர்ட்டருடைய அட்ரஸ் வந்து 4. அடுத்தது ஃபங்க்ஷன் கோடு 06ன்னு போட்டாச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா அதுவும் அந்த இன்வெர்ட்டர் வந்து 4 பைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தால 3வது பைட்டும் 4வது பைட்டும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் அட்ரஸ், எந்த ரெஜிஸ்டருங்கிற அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்டர் வேல்யூ, அதாவது அதில் ஒரு ரெஜிஸ்டர் தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் அதனுடைய அட்ரஸ்ஸு 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 100ல் என்ன வேல்யூ ரைட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். அந்த 50 ஹெர்ட்ஸை அந்த இன்வெர்ட்டருடைய ஸ்கேலிங் ஃபேக்டர் எப்படி இருக்கும், 10 டைம்ஸாக போடுறோம், 0.1 ஹெர்ட்ஸ்லேருந்து போட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 0.1, 0.2 அப்படி வரப்போ நம்ம என்ன செய்யணும், 50 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத 500 அப்படிங்கிற நம்பரில் அனுப்பணும். 45 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத 450 அப்படிங்கிற ஒரு நம்பரை அந்த நியூ ரெஜிஸ்டர் வேல்யூவாக அனுப்புகிறோம். அடுத்தால ஸ்டாப் பிட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இன்வெர்ட்டர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா அந்த ரெஜிஸ்டர் அதில் எழுதிடும் ஸ்பீடு, அந்த ஸ்பீடுக்கு அது ஓடும். 45 ஹெர்ட்ஸ்னால் 45 ஹெர்ட்ஸுக்கு. அப்புறம் பிஎல்சிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் திருப்பி அனுப்பும். அது எப்படி அனுப்போம் அப்படின்னா பைட் வந்து அட்ரஸ், அந்த இன்வெர்ட்டருடைய அட்ரஸ், அது நம்பர் 4 அப்படின்னு வச்சுருங்க. ஃபங்க்ஷன் கோடு 6, இது வந்து ஒரு பைட்டை ரீட் பண்ண, ஒரு பைட்டில் ரைட் பண்ணியிருக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் கோடு. அடுத்தால அந்த பைட்டுடைய அந்த லொக்கேஷன் ரெஜிஸ்டருடைய அட்ரஸ், அது வந்து அடுத்த 2 பைட்டு. அடுத்த 2 பைட்டில் என்ன வேல்யூ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அதில் 450 அப்படிங்கிற நம்பர் அதில் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அந்த 450ங்கிற டேட்டா அங்கே வரும். இதன் மூலமாக அந்த பிஎல்சி வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடும், அது கொடுத்த டேட்டாவை அங்கே ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடும். அதன்படி அந்த இன்வெர்ட்டர் ஓடிட்டு இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் ரெஜிஸ்டருக்கு. சரி, ஓகே. இப்போ அதாவது ஒரு ரைட் மல்டிபிள் ரெஜிஸ்டருக்கு என்ன ஃபங்க்ஷன் கோடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கோடு 16. இப்போ வந்து ஒரு இன்வெர்ட்டருக்கு ஸ்டார்ட் டயத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் பேராமீட்டர், அதனுடைய ஃப்ரீக்வன்சி, அதனுடைய ஆக்சலரேஷன் டிக்சலரேஷனை மாற்றி அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய டேட்டா அனுப்ப வேண்டியிருக்கு. அப்போ நிறைய பேராமீட்டர்ஸ் அந்த இன்வெர்ட்டருக்கு ஃபீட் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யலாம்னா நம்ம அந்த ஃபங்க்ஷன் கோடு 16 அப்படிங்கிறத எப்போ அது ரிசீவ் பண்ணுதோ அப்போ வந்து அந்த இன்வெர்ட்டர் வந்து என்ன ரெடி பண்ணிடணும்னா 5 + n பைட்ஸ் ஆஃப் டேட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 பைட்ஸ் வந்து என்ன பண்ணலாம், முதல்ல அட்ரஸ்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன் கோடு 16 அதை போட்டாச்சு. அடுத்தால ஸ்டார்ட் அட்ரஸ், அது வந்து என்னென்னா ரெஜிஸ்டருடைய அட்ரஸ் பண்ணியாச்சு. அடுத்தால நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் ரைட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன். உதாரணத்துக்கு 100லேருந்து 10 ரெஜிஸ்டர்னால் 100லேருந்து 109 வரைக்கும்னு வச்சுடுங்க. நம்பர் ஆஃப் பைட்ஸ், எத்தனை பைட்டுங்கிற அந்த டோட்டலையும் அதில் போட்டுட்டு அடுத்தால ஒவ்வொரு ரெஜிஸ்டருடைய வேல்யூவாக இதில் அப்படி போட்டுகிட்டே வரும். ஸோ அந்த 10 ரெஜிஸ்டருடைய வேல்யூவும் முடிந்த உடனே என்ன பண்ணும், ஸ்டாப் பிட்டை வந்து ஸ்டாப் இன்ஃபர்மேஷனை வந்து அதுக்கு அனுப்பிச்சிடும்.
ஸோ இன்வெர்ட்டருடைய ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணோம்னா இதுக்கு அதே மாதிரி அட்ரஸ், அப்புறம் ஃபங்க்ஷன் கோடு, அப்புறம் ஸ்டார்ட் அட்ரஸ், நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ், அந்த எத்தனை ரெஜிஸ்டர்ஸுக்கு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு ஸ்டாப் பிட் கொடுத்துரும். இதில் வந்து அத்தனை ரெஜிஸ்டரும் ரைட் பண்ணியாச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை அது கொடுக்குது. இப்போ இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் வரும், அதாவது எரர்ஸ் வரும். அந்த மாதிரி எரருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் கோடு வந்து எரர் 1 2 3 4ன்னு 4 விதமான கோடு இருக்குது. அதாவது இல்லீகல் ஃபங்க்ஷன் கோடு, அந்த ஃபங்க்ஷன் கோடே கிடையாது, தப்பான ஒரு ஃபங்க்ஷன் கோடு வந்திருக்கு. அப்புறம் இல்லீகல் டேட்டா அட்ரஸ், அந்த அட்ரஸில் டேட்டா அப்படி ஒரு அட்ரஸே இல்லை. டேட்டா வேல்யூ இல்லீகல். அப்புறம் ஸ்லேவ் டிவைஸ் ஃபெயிலியர், அந்த ஸ்லேவ் வந்து ஃபெயிலியராக இருக்குது. இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கோடு வரும். அந்த கோடுக்கு அந்த கீழே உள்ள அந்த எரருக்கான டெஸ்கிரிப்ஷன் வந்து இதில் இருக்குது. இந்த கேட்டகரியிலலாம் எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எரரையும் அந்த இன்வெர்ட்டர் வந்து பிஎல்சிக்கு திருப்பி அனுப்பும். பிஎல்சி அதன் மூலமாக அந்த பர்டிகுலர் ஸ்லேவில் என்ன நடக்குது, எரர் இருக்கா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். சரி, இப்போ வந்து இன்வெர்ட்டருடைய செட்டிங்ஸ் அடுத்தால வந்து நம்ம பிஎல்சியில் செட்டிங் பார்த்தோம். அதே மாதிரி செட்டிங் தான் இன்வெர்ட்டரில் வைக்கணும். ஆனால் ஒவ்வொரு இன்வெர்ட்டர்லையும் ஒரு பிஎல்சியோட உதாரணத்துக்கு 5 இன்வெர்ட்டர் மாட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த 5க்கும் ஒரே மாதிரி ஸ்லேவ் அட்ரஸ் கொடுத்துடக்கூடாது. ஒன்று வந்து 1 2 3 4 5 அப்படின்னு ஒன்றுக்கும் தனித்தனியான ஸ்லேவ் அட்ரஸ் கொடுக்கணும். மேக்ஸிமம் 247 வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா மோட்பஸ் கம்யூனிகேஷனில் வந்து 247 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தால நம்ம அந்த கமாண்ட் சோர்ஸ் வந்து மோட்பஸ் அப்படிங்கிறத அந்த இன்வெர்ட்டரில் செட் பண்ணிக்கணும். மோட்பஸ் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ண போகிறோங்கிறத செட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பாட் ரேட்டில் பண்ண போகிறோம், அப்புறம் அந்த அந்த மோட்பஸ்ஸுடைய ரிப்ளை டைம் அவுட், அது மோட்பஸ் மூலமாக எவ்வளோ நேரத்தில் ரிப்ளை வரும், அப்படி வரலைன்னா எவ்வளோ நேரத்தில் வரலைன்னா டைம் அவுட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்புறம் என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிறது. இப்போ வந்து உதாரணத்துக்கு RS485னா RS485, RS232னா 232, அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டோக்கால் நம்ம பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஒயரிங்கில் கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த இன்வெர்ட்டருக்கு தெரியப்படுத்துறது. அடுத்தாப்பில் அந்த மோட் பஸ்ஸில் பாரிட்டி உண்டா, அதில் எத்தனை ஸ்டாப் பிட்ஸு, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் இன்வெர்ட்டரில் என்ன பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி டேட்டாவாக பண்ணிக்கணும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள டேட்டா மேப்பிங். ஆக்சுவலாக இன்வெர்ட்டருடைய ரெஜிஸ்டர் 0 1 2 3 4 நிறைய ரெஜிஸ்டர் இருக்கும். அதுக்கெல்லாம் மோட் பஸ் அட்ரஸ்னு ஒரு தனி அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸை தான் நம்ம பிஎல்சி ப்ரோக்ராமில் ரைட் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ பயன்படுத்தணும். ஸோ இதில் பாருங்கள் 0 அப்படிங்கிறது வந்து வாட்ச் டாக் டைம். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பாருங்கள், அது வந்து இன்வெர்ட்டரில் வந்து 2வது ரெஜிஸ்டர், அதோடைய அட்ரஸ் வந்து பாருங்கள் 40003 அப்படிங்கிற அட்ரஸ். ஸோ நம்ம வந்து 2ன்னு அங்கேருந்து RS485ல் கம்யூனிகேஷனும் அனுப்பக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், பிஎல்சியில் லேடர் ப்ரோக்ராமிங்கில் 3 40003 அப்படிங்கிற அட்ரஸை மென்ஷன் பண்ணி அனுப்புகிற தகவல் கரெக்டாக ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸாக இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து சேரும். ஸோ இதுதான் மேப்பிங். ஸோ அந்த மேப்பிங் மூலமாக வரக்கூடியதில் அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். இது மாதிரி இன்வெர்ட்டர் மேனுவலில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த பைட் வந்து ரீட் ஒன்லி அல்லது ரைட் அல்லது ரீட் அண்ட் ரைட், இந்த மாதிரி RWன்னு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோடைய யூனிட்ஸ் என்ன யூனிட்டில் இருக்கும், அதோடைய ஸ்கேலிங் ஃபேக்டர் என்ன மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து 100 ஸ்கேலிங் ஃபேக்டரில் இருக்குது. அப்போது நம்ம வந்து 0.01 ஹெட்ஸ் அக்யூரேசியில் நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸை இந்த இன்வெர்ட்டருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது இதனுடைய தகவல். அது மாதிரி ரன் எனாபிள், அப்புறம் கமாண்ட் ஃபார்வேர்டு, கமாண்ட் ரிவர்ஸு, அப்புறம் கமாண்ட் ஸ்டார்ட்டு, ஃபால்ட் அக்னாலஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அந்த இதில் நம்ம கொடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்சியிலேருந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் வழியாக கொடுத்த அதே இன்புட்ஸை இந்த இது வழியாக அனுப்பலாம். ஆனால் இதில் வந்து டேட்டா வந்து ஒன்றே தான், 0 or 1. இது வந்து ஒரு அந்த ரெஜிஸ்டரில் 0ன்னு எழுதணும் அல்லது 1ன்னு எழுதணும், அந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாதிரி அக்சலரேஷன் டைம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேராமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம ரன் டயத்தில் அனுப்பக்கூடிய தகவலை பூரா இதன் மூலமாக இந்த கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணிக்கிட்டு பேசிக் செட்டிங், ஒரு உதாரணத்துக்கு அந்த இன்வெர்ட்டரில் இருக்கிற அந்த இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற மோட்டோர், அந்த மோட்டோருடைய கெப்பாசிட்டி, அதனுடைய கரண்ட் லிமிட்டு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இன்வெர்ட்டர்லேயே ப்ரோக்ராம் பண்ணிடலாம். இந்த கம்யூனிகேஷன் பேராமீட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட முக்கியமாக என்னென்ன ரன் டைத்து பேராமீட்டர்ஸோ அதை மட்டும் நம்ம எப்போவுமே ஸ்டாப்பு, ஃப்ரீக்வன்சி சேஞ்சு, ஃபார்வேர்டு, ரிவர்ஸு, அக்சலரேஷன் அண்ட் டிக்சலரேஷன், இந்த மாதிரி தகவலை மட்டும் நம்ம அந்த இதிலேருந்து அனுப்பிச்சிடலாம். ஸோ இது வந்து பிஎல்சியில் இது வந்து எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பிஎல்சியில் லேடர் ப்ரோக்ராமில்
இதற்குன்னு உள்ள ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த பிஎல்சியுடைய அந்த அவுட்புட் போர்ட் இருக்கல்லவா, அந்த போர்ட்டுடைய ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணி பிஎல்சி பேராமீட்டர்ஸில் பேசிக்காக செட் பண்ணி வச்சுருப்போம். அதில் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன டேட்டா ரீட் பண்ணணுமா, ரைட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கோடை போட்டு அந்த டேட்டாவை ஃபார்மேட் பண்ணி அதுக்கு சென்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு ப்ரோக்ராம் ஸ்கேன் ஆகிட்டே இருக்கிறப்ப அந்த லைன் வரும்போது அது வந்து இந்த இன்வெர்ட்டருக்கு மாட்பஸ் கம்யூனிகேஷன் மூலமாக தேவையான தகவலை அனுப்பும். திருப்பி வர்ற தகவலை ரீட் பண்ணுறதையும் ரீட் பண்ணி அதையும் ஒவ்வொரு ஸ்கேன்லையும் எவரி ஸ்கேனில் ரீட் பண்ண வைக்கலாம், அல்லது எவரி செகண்டுக்கு ஒரு தடவை ரீட் பண்ண வைக்கலாம். நம்ம எந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலமாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்படித்தான் ஒரு பிஎல்சிக்கும் ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அல்லது நிறைய மல்டிபிள் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கும் இடையில் மோட்பஸ் ஆர்டியூ மெத்தடில் கம்யூனிகேஷன் பண்ணப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவீன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.